அன்பான பூக்கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தகவல் என்னென்னா, சிவாலயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறது வியாசர்பாடியில் இருக்கிற ரவீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குகிற அவர் சிவபெருமான். அவருக்கு நிறைய திருக்கோவில்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ரவீஸ்வரர் திருக்கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னா, வடசென்னை வியாசர்பாடியில் இருக்குது. ஓகேவா? இது வியாசர்பாடின்னு ஏன் பெயர் வந்தது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வியாச மகரிஷி இவர் யாருன்னா, 18 புராணங்கள் எழுதியவர், வேதங்கள் எழுதியவர், நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச மகாபாரதத்தை எழுதியவரும் இந்த வியாச மகரிஷி தான். அந்த வியாச மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மாணவர்களுக்கு பாசரம் ஒன்று அமைக்கணும் அப்படின்றாரு. அதில் தன் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. வியாசர் பாசரம் அமைச்சதால் இந்த இடம் வியாசர்பாடின்னு பேர் வந்தது. அந்த வியாசர்பாடியில் நிறைய திருக்கோவில்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது இந்த ரவீஸ்வரர் திருக்கோவில் தான். இந்த ரவீஸ்வரர் திருக்கோவிலில் என்னென்ன விசேஷங்கள் நிறைஞ்சது, என்னென்ன அற்புதங்கள் நிறைஞ்சதுன்றதை இப்போ பார்க்கலாம். சில கோவிலில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வருஷத்தில் 1 நாள் இல்லை 3 நாள் கற்பகிரகத்தில் இருக்க தெய்வம் மேலே சூரிய ஒளி படும்னு. ஆனால் சிவன் மேலே 365 நாளும் சூரிய ஒளி பட்டுட்டே இருக்க கோவில் எதுனா இந்த ரவீஸ்வரர் திருக்கோவில் தான். சூரியன் வழிபட்ட பிறகு தான் காலசந்தி பூஜையே இங்கே நடக்கும். இது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். சூரிய பகவானோட மனைவி பெயர் சமக்கியா தேவி. அவங்களுக்கு சாயாதேவின்னு இன்னொரு பெயரும் உண்டு. அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சூரியன்கிட்ட கோவிச்சுட்டு சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. உடனே சூரிய பகவான் மனைவியோட கோவத்தை போக்கிறதுக்காக பின்னாடியே போகிறாரு. பின்னாடியே போகும்போது என்ன ஆகுது, அவர் பிரம்மனை பார்க்காம போயிடுறாரு. ஆனால் பிரம்மதேவர் சூரியனை பார்த்துட்டார். இவர் பிரம்மதேவர் ரொம்ப படைக்கிற கடவுள் இல்லையா, ரொம்ப பெரியவர் இல்லையா. உடனே அவர் கோவப்பட்டு சூரியனை கூப்பிட்டு, நீ என்னை மதிக்காமல் போகிற, நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், நீ பூமியில் போய் மானுடனாக பிறந்து அல்லல் பட கிடவுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபம் கொடுத்துறாரு. உடனே சூரியன் ரொம்ப பயந்துடுறாரு. அச்சோ, என்ன பண்ணுறது, இவ்வளோ ஒரு சாபம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே வரும்போது நாரத மகரிஷியை பார்க்குறாரு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, பூமியில் போய் நீ மானுடனாக பிறந்து அவதிப்படுறதை விட நமக்கெல்லாம் கடவுள் சிவபெருமான், அந்த சிவனை நீ போய் சரணடை, சிவனுக்கு பூஜை பண்ணு, உன்னோட சாபம் போயிடும் அப்படின்றாரு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாரதர் சொல்கிறாரு, வன்னி மரத்தில் பூலோகம் போ, வன்னி மரத்தடியில் இருக்கிற சிவனை வழிபடு, உனக்கு கொடுத்த சாபம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சூரியன் இங்கே பூமியில் பார்க்குறாரு. எந்த இடத்துல நம்ம பூஜை பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த வியாசர்பாடியில் இருக்கிற இந்த திருக்கோவில் இருக்கிற இடத்துல ஒரு வன்னி மரத்தடியில் சிவனை பிரதிஷ்டை பண்ணி சிவலிங்க பூஜை பண்ணுறாரு. இந்த மாதிரி சிவ பூஜை பண்ணுறதால சிவன் மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் கண்முன்ன தோன்றி என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு ஆசிர்வாதம் பண்ணுறாரு. சூரியன் உடனே சொல்கிறாரு, சிவபெருமானே, டெய்லி நான் தான் உங்களுக்கு பூஜை பண்ணணும், எனக்கு அந்த வரம் வேணும். அதே மாதிரி என்னை போலவே இங்கே பூஜை பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பாபம் போகணும், அவங்களோட தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும், அவங்களுக்கு எல்லா அனுகிரகமும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சிவன் மகிழ்ச்சி அடைஞ்சு, கண்டிப்பாக அதே மாதிரியே பண்ணுறேன், உன்னோட பூஜையை நான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைஞ்சது தான் இந்த கோவில். இந்த கோவிலோட அமைப்பே வித்தியாசமானது. எப்படி இருக்கும்னா, இதில் சிவன் கிழக்கு முகமாக உட்காந்துட்டு இருப்பார். கிழக்கு முகத்தில் உட்காந்துட்டு தான் எப்படி அப்போ சூரிய கதிர் வரும் அதுவும் சொல்லலாம். இதோட விமானம் பார்த்திங்கன்னா இந்திர விமான அமைப்பு கொண்டது. இந்த கோபுரம் கூடு போன்ற அமைப்பு இருக்கும். ஆனால் எந்தவித பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் வெளி பிரகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல சிவன் சிவபெருமான் கிழக்கு நோக்கி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ எப்படி சூரிய ஒளி வரும்னா, இதில் சிவலிங்க வடிவத்தில் ஒரு சுவரில் தொலை மாதிரி போட்டிருக்கோம். அது வழியாக சூரிய கதிர்கள் சுவாமி மேலே பட்டு முதல் பூஜை சூரிய பகவானால் வழிபாடு செய்யறதா சொல்லுவாங்க. பிறகு தான் காலசந்தி பூஜையே நடக்கும். இது நீங்கள் அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூரியனோட கதிர்வீச்சு டெய்லி காலையில் சிவன் மேலே பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களோட பூஜையும் கோயிலுக்கு உண்டான பூஜையுமே நடக்கும். இதுதான் இந்த கோயிலோட வழிபாடு முறை.
அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன விசேஷம் இருக்குன்னா, இங்கே அம்பாலும் சிறப்புக்குரியவங்களாம். ஆதி காலத்தில் முதல் சிவனை வச்சு தான் வழிபாடு பண்ணாங்க, அம்பாள் இல்லை. அதுக்கப்புறம் தான் அம்பாள் உருவத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஊரை ஆண்ட மன்னர் பேர் மீச்சாவரன். இவருக்கு குழந்தையே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட ரொம்ப வழிபாடு பண்ணுறாரு, சிவன்கிட்ட வழிபாடு பண்ணுறாரு, குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை வரம் வேணும்னு. உடனே சிவன் என்ன பண்ணுறாரு, மன்னருக்கு ஆசீர்வாதம் பண்ணி மகிழ மரத்தடியில் ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மரகதாம்பாள்னு பேர் வச்சு அதை வளர்த்துட்டு வராங்க. அந்த மரகதாம்பாள் ஒரு பருவம் அடைஞ்சதும் சிவனையே மனம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரியே சிவன் திருவிளையாடல் பண்ணி மரகதாம்பிகை என்ற பேரில் வந்து சிவனையும் இந்த அம்மா சிவன் வந்து இந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே மரகதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்று இந்த இடத்துல இருக்கிறாங்க. சிவன் தேவி இல்லாமல் இருந்ததில்லை, தேவி சிவன் இல்லாமல் இருந்ததில்லை. ரெண்டு பேருமே இந்த சந்நிதியில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான இன்னொரு தெய்வ வடிவம் என்னென்னா வியாச முனிவர். இந்த வியாச முனிவர் புலித்தோல் போட்டுட்டு புலித்தோல் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப யோக நிலையில் அமைதியான முகத்தோடு இருப்பார். இந்த வியாசருக்கு வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க இல்லையா, அவங்களோட புஸ்தகத்தை வச்சு இந்த கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அதை மாதிரி பண்ணுறதுல குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிலவி வருது. அதனால் இந்த வியாச முனிவரும் ரொம்ப புகழ்பெற்றவர். இங்கே இருக்கிற குளம் என்ன குளம்னா சூரிய குளம். ஏன்னா சூரியனோட தோஷத்தை போக்கந்தால இந்த குளத்துக்கு பேர் சூரிய குளம்னு பேர். அது பல விசேஷங்கள் அற்புதங்கள் நிறைஞ்சது தான் இந்த கோவில். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த வியாசர்பாடி வந்து இந்த ரவீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து சிவனோட அருளை வந்து பெற்றுக்கலாம். உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் சகலவித நன்மைகளும் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வழிபடுறதுனால கிடைக்கும். இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரத சப்தமி, தை அமாவாசை, அதே மாதிரி இப்போ வரப்போகிற சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. டைம் கிடைக்கிறவங்க வந்து இந்த கோவிலை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு சிவன் அருளை பெற்றுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தகவலில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.